தெருநாய் கருப்பாக இருக்குது, படுத்துருக்கு. அது எல்லா நேரமுமே படுக்கும், தூங்கும். வரும் வழியில் ஒரு 4 நாய்களை பார்த்தேன். அதில் ஒன்று மல்லாக்கப்படுத்து கொண்டு 2 காலையும் விரிச்சுக்கிட்டு படுத்திருந்தது. 4 நாய். அந்த ஒன்று மாத்திரம் அப்படி வித்தியாசமாக இருந்தது. அதை நான் வீடியோ எடுக்கல இந்த இடத்துல. சரி, வர வழியில் ஏதாவது ஒரு நாயை பார்க்கலாம், பார்த்துட்டு அதை நம்ம வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டேன். இப்போ நாய்க்கு பிறந்தவனை அப்படின்னு பல பேர் திட்டுறதை கேட்டிருக்கிறேன். நாய்க்கு மனிதன் பிறப்பானா? கழுதைக்கு மனிதன் பிறப்பானா? குரங்குக்கு மனிதன் பிறப்பானா? இப்படி பல கேள்விகள், பல சந்தேகங்கள் உண்டு. திட்டும்போது அப்படி திட்டுவார்கள், போடா நாய்க்கு பிறந்தவனை அப்படின்னு. ஏன்னா அந்த நாய் குணம் சிலருக்கு இருக்கும், குறைக்கிற குணம். எப்படி நாய் குறைக்குதோ, வல் 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 குறைக்குது இல்லையா, அதுபோல் சிலர் குறைப்பார்கள், சண்டைக்கு வருவார்கள். அவர்கள் எல்லாம் செய்கையை வைத்து நாய்க்கு பிறந்தவனே அப்படிங்கிறது. சில பேர் குரங்கு குணம், சொரிகிறது, கத்துறது, குரங்கு குணம். இன்னும் சில பேருக்கு பேய் குணம், பயமுத்துறது. இப்படித்தான் இந்த நாய்க்கு வேறு பெயரும் இருக்குது, பைரவர்னு சொல்லுவாங்க. அதை ஒரு கடவுளாக வச்சுருப்பாங்க. பல கோயிலில் அதுவும் சிவன் கோயிலில் பார்க்கலாம் பைரவர் கோயில், பைரவர் சன்னதி என்று பல கோயில்களில் இருக்கும். ஸோ நாய்க்கு வேறு பெயர் பைரவர். கால பைரவர் என்ற ஒன்று இருக்கிறது. இதுபோல் பல பதிவுகள் நான் செய்திருக்கிறேன். இருந்தாலும் அதை தொடர்கிறது கால பைரவன். அதெல்லாம் சும்மா சொல்கிறது தான். அதெல்லாம் நீங்களாம் நம்பிடாதீங்க. நாய் தான். நாய்க்கு யாரும் பிறக்கலை. ஆனால் மனித குரங்கிலிருந்து உருமாறி நாம் மனிதனாய் இன்றைக்கி நாம் எல்லாம் இருக்கிறோம். மனித குரங்கிலிருந்து தான் நாம் வந்தோம் என்பதற்கு உறுதி, அதில் மாற்றே இல்லை. இப்படி இருக்கையிலே எங்கிருந்து பைரவர் வந்தார்? நாம் உருவாக்கியது தான். எல்லாவற்றையுமே நாம் தான் உருவாக்கினோம். பேயை உருவாக்கினோம், பிசாசை உருவாக்கினோம், கடவுளை உருவாக்கினோம், பயத்தை உருவாக்கினோம், வீரத்தை உருவாக்கினோம், கோழைகளை உருவாக்கினோம், முனீஸ்வரனை உருவாக்கினோம். இப்படி பலவற்றையும் நாம் உருவாக்கியுள்ளோம். அதில் ஒன்று தான் இந்த நாய் பைரவர். பலருக்கு அந்த குணங்கள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும். ஒரே மாதிரியாக எல்லா நாய்களுமோ எல்லா மனிதர்களுமே இருப்பதில்லை. அதை வைத்து திட்டும் பொழுது சிலர் அப்படி சொல்லுவார்கள், நீ நாய்க்கு பிறந்தவனா, நீ கழுதைக்கு பிறந்தவனா என்று. அதில் உண்மை இல்லை. ஆனால் அப்படி சொல்வது வழக்கம். ஒரு கோபமாக திட்டும்பொழுது அவர்கள் இப்படித்தான் திட்டுவார்கள். ஸோ அதற்காகத்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன். நாய்க்குணம் மனிதர்களிலே பலர் பலவிதமாக இருக்கிறார்கள். எல்லா குணமும் இருக்கும், அசுர குணமும் இருக்கும். அதை வச்சு தான் ராமாயணத்தில் அசுரர்களை உருவாக்குனாங்க. ராமாயணத்தில் ராவணனை கொண்டு வந்தாங்க. தேவர்கள் அசுரர்கள் என்றெல்லாம் பிரித்து மக்களை மதி இழக்க வைத்தார்கள். இதுதான் உண்மை. மதிகெட்டவன் என்று சொல்வார்கள், மதி அழகன் என்று சொல்வார்கள். எல்லாம் மதியை வைத்து தான்.